Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷனல் தமிழ்நாடு ஸ்வீட் ரெசிபி. என்னன்னு பாத்தீங்கன்னா அதிரசம். அதிரசம் செய்யறது ஒரு லாங் ப்ரொசீஜர். அதனாலே நிறைய பேர் அவங்க வீட்ல அதிரசம் செய்யறது கிடையாது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு அதிரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். நாங்க இன்னைக்கு நிறைய அதிரசம் சுடுறதுக்காக 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். இந்த பச்சரிசியை 4-5 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிலோ பச்சரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் தேவைப்படும். இன்கேஸ் ரொம்ப கம்மியாக அதிரசம் சுடணும்னா, தட் இஸ் அரௌண்ட் ஒரு 20 அதிரசம் போல் சுடணும்னா 2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 கப் வெல்லம் சேர்த்தா போதும். பச்சரிசியும் வெல்லத்தோட ரேஷியோ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை தண்ணியில் ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிருங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த அரிசியில தண்ணியை நல்லா வடிச்சு ஒரு கிளீன் கிளாத்தை விரிச்சு இந்த அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இத ஒரு 20 நிமிஷம் போல வெயில்ல வச்சிருங்க. கையில தண்ணி ஒட்டாத பதத்துல இந்த அரிசியை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கிலோ அரிசி யூஸ் பண்ணிருக்கறதுனால நான் கிரைண்டிங் மில்ல போய் இதை பொடிச்சு எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்க கொஞ்சமா குவான்டிட்டியில பண்றீங்கன்னா அது நீங்க மிக்சி ஜார்லயே பொடிச்சு எடுத்துக்கலாம். காய வச்ச பச்சரிசியோட பதம் கரெக்டா பார்த்து அரைக்கலனா அதிரசம் சரியா வராதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஏலக்காய் சுக்கு பொடி ப்ரிப்பேர் பண்ணும். 10 ஏலக்காவும் 3 பீஸ் சுக்கும் மிக்சியில பொடிச்சு இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஃபைனா பொடியா இருக்கிற ஏலக்காய் சுக்கு பொடி தான் நம்ம அதிரசத்துல சேர்க்க போறோம். அடுத்ததா நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 கிலோ பச்சரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் யூஸ் பண்றேன். இந்த வெல்லத்தை ஃபர்ஸ்ட் நல்லா பொடிச்சு அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இந்த பொடிச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல இந்த வெல்லம் ஃபுல்லா அந்த தண்ணியிலே ஆட்டோமேட்டிக்கா மெல்ட் ஆயிரும். வெல்லம் ஃபுல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உடனே இந்த வெல்லத்தை ஒரு ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டி செப்பரேட்டா பாகு காய்ச்சிக்கலாம். இல்லைன்னா பாகு காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த அரிசி மாவுல சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை வடிகட்டி சேர்த்திக்கலாம். பாகோட கன்சிஸ்டன்சி கரெக்டான்னு செக் பண்ணறதுக்கு ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வெல்ல பாகை அதுல ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணும்போது அது தண்ணியில கரையாம அப்படியே இருந்துச்சுன்னா பாகு ரெடின்னு அர்த்தம். ஒரு பெரிய பாத்திரத்துல தேவையான அளவு அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவு சுக்கு ஏலக்காய் பொடி இதுலயே சேர்த்தி நல்லா கம்பைன் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளப்பாக நல்லா சுட சுட ஸ்ட்ரெயின் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளப்பாகும் அரிசி மாவும் ஆல்டர்னேட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சில ரீச் ஆச்சுனா தான் அதிரசம் நல்லா வரும். இந்த அதிரசம் மாவை மினிமம் ஒரு 2 days ஆகுதும் வெளியில வச்சு ஊற வைக்கணும். மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்க அன்னைக்கே அதிரசம் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா 1-2 weeks வரைக்கும் இந்த மாவை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எப்ப தேவையோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சு அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறம் அதிரசம் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலி நம்ம அதிரசம் மாவு இப்போ ரெடி ஆயிருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப லூஸாவும் இருக்காது. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. நம்ம வெள்ளப்பாகு சூடா சேர்த்ததுனால இந்த மாவு இப்ப லைட்டா ஹாட்டா தான் இருக்கும். இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இதை கவர் பண்ணி ஒரு 2 days வெளியிலேயே ஊற வச்சிருங்க. 2 days ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து அது ஒரு சப்பாத்தி பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை லைட்டா எண்ணெயில டிப் பண்ணி ஒரு வாழை இலையில இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தட்டி எடுத்துக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 சைட்லயும் கலர் வர வரைக்கும் இதை குக் பண்ணுங்க.
எண்ணெயில இருந்து எடுத்த உடனே அதை 2 பாத்திரத்துக்கு சென்டர்ல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்றதுனால நம்மளுக்கு அதிரசத்துக்கு நல்ல ஷேப்பும் வரும், அதுல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலும் ரிமூவ் ஆயிரும். அவ்வளவுதாங்க, சுவையான அதிரசம் ரெடி. கேரளால இருக்கிற என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்கிறதே தெரியாது. இது தமிழ்நாடோட ஒரு பாப்புலரான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பா இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற வீடியோஸ்ல பார்க்கலாம். பை பாய்.